சிவகங்கை மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவும் சூழ்நிலையில் விவசாயிகள் பனை மரங்களை வெட்டி குறைந்த விலைக்கு விற்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பனை பொருட்களுக்கான உற்பத்தியை அரசு ஊக்குவித்தால் பனை மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்படும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. சிவகங்கை மாவட்ட மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 13,000 ஹெக்டேரில் நெல் விவசாயம் நடைபெற்று வந்தது. தற்போது போதிய மழை இல்லாததால் மழையை நம்பியே இருந்த பல பகுதிகளிலும் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பல விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உள்ள பனை மரங்களை 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்று வருகின்றனர். பனை மரங்களை அடிமாட்டு விலைக்கு விற்கும் சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டதற்கு காரணம் பனைப்பொருட்களின் பயன்பாடு குறைந்து போனதும் பனை விவசாயத்தை அரசு ஊக்கப்படுத்தாததும் தான் என குற்றம் சாட்டுகிறார் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி. பனை பொருட்களுடைய பயன்பாடு குறைந்து போனது. கல்லுக்கு தமிழ்நாடு அரசு 30 ஆண்டுகளாக தடை விதித்திருக்கின்றது. அதுபோக கருப்பட்டிக்கு மாறாக வெண் சர்க்கரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பங்கீட்டு கடைகளில் மானிய விலையில் அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வெண் சர்க்கரை ஒரு வெண்ணஞ்சு என்பதை உணர்ந்தும் இந்த அரசாங்கம் அந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றது. பனைமரங்கள் நீண்ட நேரம் எரியும் என்பதால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு மரங்களை வாங்கும் இடைத்தரகர்கள் செங்கல் சூளைகளில் அதை 150 முதல் 200 ரூபாய் வரை விற்கின்றனர். பனை மரங்களை வெட்ட தடை ஏதும் இல்லாததால் தினசரி நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. வறட்சி காரணமாக விவசாயிகள் தொடர்ந்து பனைமரங்களை விற்று வருவதால் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகின்றனர். கல் இறக்குவதற்கான தடையை நீக்குவதில் அரசு காட்டும் மெத்தனமும் இந்த செயலுக்கு காரணம் என்கிறார் நல்லுசாமி. கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கினால் டாஸ்மாக் மதுக்களுடைய விற்பனை குறையும். அதனால் அரசுக்கும் வருவாய் குறையும். தனிப்பட்ட முறையில் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வருகின்ற அந்த வருவாய் குறையும் என்பதால் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை. மானாமதுரை புதுக்கோட்டை சாலையில் பட்டா நிலங்களில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் அரசு உடனடியாக இதனை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது.